தற்காலிக பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் எம்எல்ஏ வலியுறுத்தல். அரசு பள்ளிகளில் 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள் உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல், இசை, தோட்டக்கலை, கட்டிடக்கலை, வாழ்வியல் திறன் ஆகிய சிறப்பு பாடங்களில் கடந்த 2012 ஆண்டு ரூபாய் 5,000 தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்டார்கள். பின்னர் 2014 ஆண்டு சம்பள உயர்வு 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அடுத்து 2017 ஆண்டு சம்பள உயர்வு 700 ரூபாய் வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு சம்பள உயர்வு 2,300 ரூபாய் வழங்கப்பட்டது. கடைசியாக 2024 ஆண்டு 2,500 ரூபாய் உயர்த்தியதால் 12,500 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மே மாதம் சம்பளம், போனஸ், மருத்துவ காப்பீடு, மரணமடைந்த குடும்பத்திற்கு நிவாரணம் எதுவுமே கிடையாது என்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். 2025 ஆண்டு கணக்குப்படி சுமார் 12,000 பேர் பணி செய்து வருகிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று உறுதி அளித்திருந்தார். இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படாதது பகுதி நேர ஆசிரியர்களின் மத்தியில் ஒரு குறையாக இருந்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகள், விதவை, 50% பெண்கள் மற்றும் ஏழை அடித்தட்டு விளிம்பு நிலையில் உள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் குடும்பங்கள் வறுமையில் வாடுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசின் சலுகைகள் கிடைக்க காலமுறை சம்பளத்தில் பணி நிரந்தரம் செய்ய அரசு கருணையோடு பரிசீலிக்க வேண்டும். நடப்பாண்டு பட்ஜெட்டின் பள்ளிக் கல்வி மானிய கோரிக்கையின் போது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் குறித்து முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் என பள்ளிக்கல்வி அமைச்சர் அறிவித்ததை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்துள்ளார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசு கருணையுடன் பரிசீலிக்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். வணக்கம். தலைமுறை செய்தி பிரிவுக்காக செய்தி ஆசிரியர் சக்தி.